ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சக்திவேல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி செடியில் வந்து கொத்து கொத்தாக காய் பிடிச்சிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி கொத்து கொத்தாக உங்கள் வீட்லேயும் தக்காளி செடியில் வந்து காய் பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி தக்காளி செடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொத்து கொத்தாக காய் பிடிக்கிறதுக்கு ஒரு செடின்னு மட்டும் இல்லைங்க, எங்கள் வீட்டில் எல்லா செடியும் நல்லா காய்ச்சிட்ருக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி செடி வந்து நீங்கள் நாற்று விடும் போதே நல்லா வந்து தரமான நாற்றாக நீங்கள் வந்து விடணும். அதுக்கு வந்து விதை நேர்த்தி பண்ணி விடுறது ரொம்ப நல்லது. விதை நேர்த்தின்றது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் விதையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டைகோடர்மா வெரிடியா அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விதைகள் விதைக்கலாம், நாற்று போட்டு எடுத்து வைக்கலாம். இல்லை நீங்கள் வந்து நாற்று வாங்குறதா கூட வாங்கலாம். பல்லவரம் சந்தையில் ஒரு கட்டே வந்து 15 ரூபா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் நாற்று வாங்கி கூட வைக்கலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நல்ல நாற்றாக பார்த்து வாங்கிட்டு வந்து நல்லா வைங்க, அதுவும் நல்லா வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளி வெரைட்டி ரொம்ப சூப்பராக வரக்கூடியது தான். ஸோ இது ஈஸியாகவே நீங்கள் வளர்க்க முடியும். ஸோ இந்த நாட்டு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூ பூத்து காய் பிடிக்கிறதுல நிறைய பேருக்கு கஷ்டம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பூக்கள் நிறைய நீங்கள் பார்க்கலாம். பட் ஆனால் காயாக மாறுறதுக்கு உங்களுக்கு வந்து மகரந்த சேர்க்கை நடக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காற்றுலேயே ஜென்ரலாக நடக்கும், இல்லை வந்து தேனீக்கள் இருந்துச்சுன்னா நடக்கும். பூக்கள் உதிர்ச்சுன்னா தேமூர் கரைசல் தெளிங்க, உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ பூக்கள் எல்லாமே காயாக மாறும். ஸோ அப்படி உங்களுக்கு பூக்கள் வந்து தெளித்து உங்களுக்கு மாறல தேமூர் கரைசல்னால் ஒரு 2 நாள் விட்டு திருப்பி தெளித்து பாருங்கள், நல்ல ரிசல்ட்ஸ் கண்டிப்பாகவே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூக்கள் காயாக மாறுறதுக்கு வந்து சின்ன சின்னதாக சில பேர் காய்கள் உதிர்ந்துருது அப்படின்றாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து சத்து அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி கிளைச்செடிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பிடிங்கி விட்டுருங்க, ஏன்னா அதை வந்து சத்துக்களை வந்து உறிஞ்சும். அதேமாதிரி உரங்கள் வைக்கும் போது உரங்கள் வச்சுட்டு இந்த மாதிரி மண்ணை கிளறி விடுங்க, லைட்டாக ரொம்ப லைட்டாக இப்படி லைட்டாக கிளறி விட்டுட்டு இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. அதேமாரி வேர்கள் வெளியில் தெரியாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் என்னடா இது மண்ணு கிளறி விடுறதுலாம் ஒரு விஷயமானு பார்க்காதீங்க. உரம் வச்சுட்டு லைட்டாக மண்ணை கிளறி விடாமல் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உரங்களோட சத்து வந்து டேரெக்டாக போய் சேரவே சேராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து செடிகளுக்கு சத்து போய் சேரும், செடிகளோட வளர்த்தையும் நீங்கள் நிறையா பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செடிகளில் வந்து இந்த மாதிரி காஞ்ச இலைகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ காஞ்ச இலைகள்லாம் எடுத்துகிட்டு வரதான் உங்களுக்கு வந்து செடிகள் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ தான் செடிகளில் வந்து நிறைய காய் சத்துக்கள் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிட்டே வருங்க, இந்த மாதிரி கொத்து கொத்தாக உங்களுக்கு காய் பிடிக்கும். ஸோ ஒரு செடின்னு மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள் இன்னொரு செடியில் எங்கள் வீட்டில் நல்லாவே காய்ச்சிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி காய்கள் வந்து உங்களுக்கு நிறையவே காய்கள் பிடிக்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ புது தக்காளி செடி, இந்த செடியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா காய் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சீசனுக்கு எல்லா செடிகளும் சூப்பராக வருங்க. அப்படி வராத பட்சத்தில் இந்த டிப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்லேயும் செடிகள் வந்து சூப்பராகவே காய்க்கும். ஸோ இந்த சிம்பிளான விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உரங்கள் என்ன உரங்கள் வைக்கலாம் அடுத்த கேள்வி. அப்படி என்ன உரங்கள் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டுச்சாண உரம், தொழு உரம், மண்புழு உரம் இதெல்லாம் ஒரு கை அளவுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டு தண்ணி ஊற்றுங்க. எப்சம் சால்ட் இருந்துச்சுன்னா எப்சம் சால்ட் இதுக்கு வந்து பயன்படுத்தலாம். 1 லிட்டர் தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 1 ஸ்பூன் நீங்கள் வந்து எப்சம் சால்ட் மிக்ஸ் பண்ணி நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. வந்து எப்படி நம்ம வந்து ரோஜா செடி கொடுக்குறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஸோ காய்கறி செடிகளுக்கு கொடுக்கலாம்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக கொடுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக செடிகளுக்கு சத்து டேரெக்டாகவே போய் சேரும். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் நான் வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டில் இது 1 லிட்டர் இருக்காது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து டேரெக்டாக நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து செடிகள் ஆரோக்கியமாக இருக்கும், பூவும் நல்லா காய் பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், செடிக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும், நிறைய காய்களும் பிடிக்கும். ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள். நான் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your Organic Terrace. Have a happy gardening day.